பொதுவாவே பல ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சபிக்கப்பட்ட ராசி அப்படிம்பாங்க. சந்திர நீச்சம் அப்படின்றான இந்த விருச்சிகத்துக்கு நேச்சுரலாவே இயற்கையாவே அந்த மனசு ஒருநிலைப்படாது. நான் வச்சிருந்த அன்பை நீ முழுசும் என்னை ஏமாத்திட்டேன். நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும் விருச்சிகத்துக்கு. அந்த ஒரு ஏமாற்றம் ஒரு சிலர் ஒரு ஏமாற்றத்திலே மாறிடுவாங்க. ஒரு சிலர் பல ஏமாற்றங்களுக்கு பின்னாடிதான் அவங்களுக்குள்ள இருக்க புளிய வந்து எடுத்து வெளியே விடுவாங்க அப்படின்னு அர்த்தம். விருச்சிக ராசி, இந்த ராசிக்காரவங்களே வந்துட்டு ஏன்டா நம்ம இந்த ராசியில வந்துட்டு பிறந்தோம், நம்மளுக்கு எப்போ வந்துட்டு ஒரு நல்ல டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி மேம் இருக்கு? உண்மைதாம்மா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். பொதுவாக வந்து பாருங்கம்மா, ஜோதிடத்திலே இந்த காலபுருஷனுக்கு 8ஆம் பாவத்துல இருக்க ராசி, அதாவது 8வது ராசி. அதனால இத பொதுவாகவே பல ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சபிக்கப்பட்ட ராசி அப்படிம்பாங்க. சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டா நான் அப்படி சொல்ல மாட்டேம்மா. பெரிய வரம் இந்த ராசியில பொறுத்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம விருச்சிகத்தினோட குணாதிசயங்கள் அப்படி. பொதுவா விருச்சிகத்துல வந்து பாருங்க, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி விருச்சிக. சந்திரன் வந்து நீச்சம் அடையக்கூடிய ராசி. சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது சபிக்கப்பட்ட ராசி. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 8வது அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா சந்திரன் நீச்சம் அப்படின்றான இந்த விருச்சிகத்துக்கு நேச்சுரலாவே இயற்கையாவே அந்த மனசு ஒருநிலைப்படாது. மனசு வந்து பாருங்க, இன்னைக்கு ரொம்ப வந்து திடகாத்திரமா ஒரு விஷயத்த செய்வாங்க. இதை நான் செஞ்சே தீருவேன், உலகமே அழிஞ்சாலும் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாளைக்கு ஏம்மா நீ அது செய்வேன்னு சொன்னியே, உலகமே அழிஞ்சாலும் செய்வேன்னு சொன்னியே, செய்யலாமா அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு வேணாம், நான் அதை ட்ராப் பண்ணிட்டேன். அதாவது தூக்கத்தோட தூக்கமா நான் அதை மறந்துட்டேன், மூடு இல்ல. ஏம்மா நேத்து தானே சொன்னேன், அது நேத்து, இது இன்னைக்கு அப்படின்வாங்க. இதுதான் வந்து விருச்சிகத்தினோட குணம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கம்மா, இந்த விருச்சிகத்தினோட வாழ்க்கை அப்படின்னாலேமா இது நம்ம யாரோட மனசையும் காயப்படுத்துறதுக்காக சொல்லல, ஆனா உண்மையை சொல்றேன். விருச்சிகத்தினோட வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா கண்ணீரும் கம்பளையும் இல்லாத வாழ்க்கையே இல்லை. அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டமாக நீ அழறத பார்த்து சிரிக்கிற, அதாவது மக்கள் வந்து என்ன நினைக்க போறாங்க, அவங்க சொல்றத நினைச்சு சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் ராசி தாங்க அது, அதனாலதான் முன்னாடி உட்காந்துட்டு அழுது ஆக்ஷன் எல்லாம் பண்றதுக்காக சிரிக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி என்னன்னா, அவங்களோட வாழ்க்கையில ஒரு பகுதியிலாவது நான் அவங்க அழுது கஷ்டப்பட்டு ஏமாந்த காலகட்டம்ன்றது இருக்கும். யார்கிட்டனா ஒருத்தவங்க கிட்டேனா ஏமாந்துருப்பாங்க. ஆனா இந்த ஏமாற்றம், அழுக, கஷ்டம் இதெல்லாம் வந்து பாருங்கம்மா அவங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னாமா, அது வந்த பின்னாடிதான் அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம்னே இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா நீ என்னை ஏமாத்திட்டல, நீ என்னை கஷ்டப்படுத்திட்டல, நான் அதுக்கு வந்து அந்த கஷ்டத்தை நான் டிசர்வ் பண்ணவே இல்லை. நான் வச்சிருந்த அன்பை நீ முழுசும் என்னை ஏமாத்திட்டேன். நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும் விருச்சிகத்துக்கு. அந்த ஒரு ஏமாற்றம் ஒரு சிலர் ஒரு ஏமாற்றத்திலே மாறிடுவாங்க. ஒரு சிலர் பல ஏமாற்றங்களுக்கு பின்னாடிதான் அவங்களுக்குள்ள இருக்க புளிய வந்து எடுத்து வெளியே விடுவாங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி நம்ம என்னை ஏமாத்திட்டல, உன் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன் பாரு, ஒரு மனசுல சபதம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, அவங்க முன்னாடி எட்ட முடியாத உயரத்துக்கு போயிடுவாங்க. பொதுவாகவே விருச்சிகத்தை பத்தி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபீனிக்ஸ் பறவைகள். ஃபீனிக்ஸ் பறவையை பத்தி நம்ம படிச்சிருப்போம். அது வந்து சூரியனை ரொம்ப பார்த்து ஆசைப்பட்டு சூரியன் கிட்ட பறந்து போவோம். வெப்பம் தாங்க முடியாம எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அந்த சாம்பல்ல இருந்து திருப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் விருச்சிகம். இது விருச்சிகத்தினோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்மா. இந்த 12 ராசியில எந்த ராசிக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் விருச்சிகம், அடுத்து மேஷம். ஏன்னா ரெண்டுமே செவ்வாய் இல்லைங்களா, அதனால இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் விருச்சிகத்துக்கு தான் சொல்லணும், ரெண்டாவது தான் மேஷம். நீ என்னை அசிங்கப்படுத்திட்டல, என்னை அவமானப்படுத்திட்டல, உன் முன்னாடி வாழ்ந்தே தீர்வேன் அப்படின்னு கண்டிப்பாமா எல்லா விருச்சிகமும் டாப்புக்கு போயிடும். ஸ்கார்பியன்ஸை பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா எப்பயுமே தனிமையை விரும்புவாங்க. தனிமை இதுதான் அவங்களோட இயற்கையான கேரக்டர். அதுக்குதான் நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீ இப்ப இருக்கிறது நீ உண்மையான கேரக்டர் இல்லம்மா அப்படிங்கிற. எப்பயுமே ஸ்கார்பியன்ஸ் தனிமையை விரும்புவாங்க. யார்கிட்டயும் தேவையில்லாம சிரிக்கிறது, தேவையில்லாம ஜாலியா இருக்கிறது விரும்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெளியே சுத்தணும் அப்படின்னா கூட ராத்திரி சுத்தணும்னு ஆசைப்படுவாங்க. ஒன்னும் இல்லம்மா, இப்ப விருச்சிகம் ஒரு டாக்டரா இருக்காங்க, நல்ல டாக்டரா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபாரன்சிக்கு தேர்ந்தெடுப்பாங்க. தனிமை, பிணவரையில இருக்கணும், தனிமையா இருக்கணும். அவங்க டாக்டர்ன்றது தெரியும், வெளியே என்ன டாக்டர் தெரியவே தெரியும், வெளியே அவங்க யாருன்றதே காமிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பேங்க்ல லீகல் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. மத்தவங்க வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ், அவங்களுக்கு பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் அப்படிதான் பிடிக்கும். ராத்திரி டைம் ரொம்ப வந்து ஆக்டிவா இருப்பாங்க, பகல்ல கொஞ்சம் ஸ்லக்கிஷா இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லம்மா, விருச்சிகத்துக்கு ஒண்ணுதான் அவங்க செய்யணும். எல்லாமே விருச்சிகத்துக்கு பாசிட்டிவ். காரணம் என்ன அப்படின்னா, ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடியது விருச்சிகத்துலதான் ராகுவும் கேதுவும் உச்சமடைகிறாங்க. அப்ப இவங்க மனசை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாங்க, மனசை மட்டும்
மனசு சொல்ற பேச்சை இவங்க கேட்காம இவங்க சொல்றத பேச்ச மனசு கேட்டுச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லம்மா. விருச்சிகத்தை அடிச்சுக்கிறதுக்கு இந்த 12 ராசியில ராசியை கிடையாது. ராசி கிடையாது. அடுத்து கொஞ்சமாவது அவங்க கிட்ட ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மேஷம் தான். அதே செவ்வாய் ஆதிக்கும் அப்படின்றதால புரியுதுங்களா. அங்க கூட சூரியன் உச்சம், இங்க ராகு கேது உச்சம். ஏன்னா பிளானட்ஸ்லயே அதீத பவர்ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா சனி விதிக்கிறோம், அவரை விட பவர்ஃபுல் ராகு, அவரை விட பவர்ஃபுல் கேது. 2 சூப்பர் டூப்பர் எக்ஸ்ட்ராடினரி பிளானட்ஸ். அவங்க நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், பாம்பு கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், இப்படி பலவிதமா சொன்னாலும் அவங்களோட டாமினேஷன் கீழே எல்லாரும் தான். அதாவது அவங்களோட டாமினேஷனுக்கு ஈக்குவல் எந்த கிரகங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாருங்க விருச்சிகத்தோட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர். இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லிதான் ஆகணும் இல்லைங்களா. அப்ப விருச்சிக ராசி அன்பர்கள் இதை பார்த்துருந்தா நம்ம கிட்ட இருக்க சின்னோண்டு குறைய மட்டும் அவங்க ஓவர் கம் பண்ணாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து பாருங்க மீனத்துல வந்திருக்கிறது பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சம சனி அப்படின்றது என்னன்னா நம்மளோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய சனி. விருச்சிகத்துக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, எல்லா பிரச்சனைகளையும் சனி பகவான் ஓவர்டேக் பண்ணிடுறாரு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா. இது சூப்பர் டூப்பரா இருக்கு. அப்ப பஞ்சம சனியா இருந்து 2ஆம் பாவத்தை பாக்குறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனால குடும்ப ரீதியா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே மாறும், எல்லாமே முடிவடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பஞ்சம சனியா இருந்து கலத்திரஸ்தானம் 7ஆம் பாவத்தை பாக்குறாரு. 7ஆம் பாவம் ஆணும் பொண்ணு, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் குறிக்கிறது. இந்த 7ஆம் பாவம்ன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் குறிக்கிறது இல்லாம பார்ட்னர்ஸ் தொழில் நடத்தும் அந்த பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அதையும் குறிக்கிறது. அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்த கான்ஃபிளிக்ட்ஸ் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அவங்க நார்மலா ஒரு சூட்டிங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஸ்குள்ள மனமுட்டங்கள், மனக்குழப்பங்கள், அதனால தொழில செய்யறதுல ஒரு தொய்வு இதெல்லாம் இருக்கு அப்படின்னாலும் மாறும் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சம சனியா இருந்து 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பாக்குறாரு. லாபஸ்தானத்தை பாக்குறதுனால விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அதுல நல்ல லாபம் அப்படின்றது வரும். என்ன குரு பகவான் ஒரு வருஷம் பெருசா நல்லா இல்ல, குரு பகவான் அஷ்டம குருவா இருக்காரு. அப்ப அஷ்டம குருவா இருக்காருன்னு போது விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்துக்கு குரு கொஞ்சம் கெடுக்க பார்ப்பாரு. ஆனா ஆல்மோஸ்ட் இந்த 2.5 வருஷமும் இல்ல, குரு பேசியே 1 வருஷம் தானே. அந்த 1 வருஷத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் சூப்பரா இருக்கும், 2 மாசம் ஆவரேஜா இருக்கும், 1 மாசம் ரொம்ப டல்லா போகும். அப்ப நம்ம அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணும் இல்லம்மா, எங்களை மாதிரி எத்தனையோ ஜோதிடர்கள் மாத பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாத பலன்கள்ல ஜோதிடர்கள் 3 விதமா சொல்லுவாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த மாசம் நீங்க இதெல்லாம் செய்யுங்க அப்படிமா, அந்த மாசம் அதெல்லாம் செஞ்சிடலாம். இந்த மாசம் வேண்டாங்க, கொஞ்சம் சுமாரா இருக்கு, வேணும்னா செய்யலாம், இல்லைன்னா வேணாம் போது நீங்க முடிவு பண்ணி செய்யலாமா வேணாமா அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த மாசம் செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு சில மாசம் சொல்லுவாங்க, அந்த மாசம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி மிஞ்சி செய்யறது அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி செஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் விருச்சிகத்துக்கு இந்த பஞ்சம சனி நல்லா இருக்குமா, கவலையே பட வேண்டாம். ஓகே மேம், ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா மேம்? ஏன்னா குரு வந்துட்டு நம்மளுக்கு நல்லா இல்லை அப்படிங்கும் போது அதுக்கு ஏதாவது பரிகாரம், குருவை கொஞ்சம் சாந்தப்படுத்துறதுக்கு அது மாதிரி ஏதாவது? குரு வந்து சாந்தப்படுத்த இல்லாத பிரச்சனை இல்லை. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஹனுமன் வழிபாடு அப்படின்றது ரொம்ப நல்ல இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா யார் ஒருத்தர் ஹனுமனை வழிபாடு பண்ணாலும் தேக பலம், புத்தி பலம், அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முடிவெடுக்கும் திறமை அப்படின்றது நல்லா வரும். அப்ப அந்த புத்தி பலமும் வேணும், ஆரோக்கியமும் வேணும், தேக பலமும் வேணும் அப்படின்னும் போது ஹனுமன் வழிபாடு பண்ணலாம். ஹனுமன் வழிபாடு பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கும் மேல வந்து பாருங்க சந்திர பகவான வழிபாடு பண்ணலாம். இந்த பௌர்ணமி தோறும் சந்திர பகவான வழிபாடு பண்றது அப்படின்றது இவங்க மனசு சாந்தமாவும், மனசு வந்து ஃப்ரீயா இருக்கும், மனசு வந்து தேவையில்லாத குழம்பாது, அது பண்ணிக்கலாம். ஓகே மேம்.